வெற்றிமாறன் அவர்களுடைய திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா தரமான சம்பவமாக இருப்பதுண்டு. அதாவது சூரிய அவர்களை வைத்து கதையின் நாயகனாக வைத்து விடுதலை படத்தை கொடுத்த அவர் தற்பொழுது 2ஆம் பாகத்தை விறுவிறுப்பாக இயக்கி வந்துட்டு இருக்காரு. விரைவில் படமுமே ரிலீஸ் இருக்க தயாராகிறது. இதற்கடுத்ததாக வாடிவாசல் வடசென்னையுடைய 2ஆம் பாகம் என அவருடைய லைனப் நீண்டு கொண்டேதான் இருந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எந்த திரைப்படம் முதலில் தொடங்கப்படும் என்ற ஒரு ஆர்வம் ரசிகர்களுக்கு இருந்து வருவதும், ஆனால் தற்பொழுதைய தகவலின்படி வேறு ஒரு சம்பவமே காத்திருக்கு. அதாவது வெற்றிமாறன் அவர்கள் வடசென்னை ராஜன் கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு கதையை உருவாக்கி இருப்பதாகவும், இதனுடைய படப்பிடிப்பு சத்தமில்லாமல் 75% முடிந்திருப்பதாகவும், அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பது வேறு யாரும் கிடையாது, தனுஷ் அவர்களுடைய மகனான யாத்ரா அவர்கள் தான். விடுதலையுடைய 2ஆம் பாக வேலைகள் முடிந்தவுடனே இந்த படத்தின் மீது வேலைகள் வெற்றிமாறன் அவர்கள் தொடங்க இருப்பதாகவும், அதன்படி இந்த திரைப்படத்திற்கு ராஜன் வகையரா என பெயரிடப்பட்டிருப்பதாக தகவல்களுமே கசிந்தது. ஆனால் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வடசென்னையை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஃபயராக இருக்கும் என்ற ஒரு தகவல்களும் ஆர்வத்தை அதிகரித்திருக்கு. ஆக மொத்தத்தில் வடசென்னையுடைய 2ஆம் பாகத்திற்கு முன்பு சிறப்பான ஒரு சம்பவம் ராஜன் வகையரா மூலம் ரசிகர் எடுக்க காத்திருக்கு என்பது மட்டுமே உண்மை. விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பூஜையுடன் கூடிய படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.